ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவு நாள் எவ்வளவு அடிபட்டு விட்டாய். ஒவ்வொரு இடத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தை எத்தனை நாள் நீ அனுபவித்திருக்கிறாய். வெளியில் சொல்ல முடியாமல் ஒவ்வொரு கோயிலாக ஏறி ஏறி இறங்கி எத்தனை வழிகளை நீ அனுபவித்திருக்கிறாய். எல்லா வழிகளுக்கும் மருந்து போட வேண்டும் அல்லவா? உனக்கு இன்பத்தை நான் சூட்ட வேண்டும் அல்லவா? அதனால்தான் காலையிலேயே நான் லக்ஷ்மி தேவியை உன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டேன். என்னுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கோரிக்கைகளும் என்னென்னவென்பதை நான் அறிவேன். எதுவுமே எனக்கு தெரியாது, எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் தான் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்க வேண்டாம். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். யார் யார் எப்படி என்னை வணங்குகிறார்கள், எதை எதிர்பார்க்கிறார்கள், எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறார்கள், மற்றவரிடம் கள்ளம் கபடம் இல்லாமல் பழகுகிறார்களா, எல்லா விஷயத்தையும் நான் அறிவேன். என்னுடைய பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியாததா? என்னுடைய பிள்ளைகளை பற்றி ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டமும் அவர்களுக்கு என்ன வேண்டும், எந்தெந்த விஷயம் வேண்டும் என்பதை நான் அறிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில சமயங்கள் தோற்று போய் நிற்கும் பொழுது அனைவரும் கைத்தட்டி சிரித்தார்கள். நீயா எப்படி முன்னேறுவாய்? உனக்குத்தான் இப்படி இருக்கிறதே, அப்படி இருக்கிறதே, நீதான் இந்த இடத்தில் ஆடினாய் என்று தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் உன் மீது போட்டார்கள். நீ எந்த இடத்திலும் உன்னிடம் பணம் இருக்கும் பொழுதும் சரிதான். எப்பொழுதும் நீ ஆணவத்தில் இருந்ததே கிடையாது. எப்பொழுதுமே நீயாகத்தான் இருந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்வில் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயே தவிர உபத்திரம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நான் எவ்வளவு தூரம் இருக்கிறேன் என்பதை நீ இனிமேல்தான் புரிந்து கொள்ளப் போகிறாய். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருவாக்குவேன். முக்கியமாக சொல்லப்போனால், இந்த விடிந்திருக்கும் விடியலானது உன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். லக்ஷ்மி தேவியை நிச்சயமாக உன் வீட்டில் இன்று தங்க ஆரம்பித்து விடுவார். கட்டாயமாக இன்னும் கொஞ்ச நேரத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு திருப்பமும் நடக்க ஆரம்பிக்கும். காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க வைப்பேன். உன்னை எப்பொழுதும் பயத்திலேயே வாழ வைப்பேன் என்று நினைக்க வேண்டாம். உனக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் நான் செய்வேன். என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா? இல்லையா? நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு இருங்கள். இந்த விடியலானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இன்று இரவுக்குள் உன் கையில் மிகப்பெரிய ஒரு பணத்தொகையானது கிடைக்கும். எப்பொழுதும் கிடைக்கும் பணத்தொகையை விட இன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பணத்தொகை மிக மிக அதிகமாக இருக்கும். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றுவது, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான கஷ்டத்தை தெய்வம் கொடுத்தது? நாமும் மற்றவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் தெய்வம் அதற்கு ஏன் வழிவிடுவது கிடையாது என்று. தெய்வமானது வழிவிடப் போகிறது. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் தருவதற்குத்தான் நான் காலையிலேயே லக்ஷ்மி தேவியை கூட்டிக் கொண்டு உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அவ்வளவு சுலபமாக நான் யாருடைய வீட்டிற்கும் போவதும் கிடையாது, தேவையில்லாத விஷயங்களை சொல்வதும் கிடையாது. நிச்சயமாக இன்று நான் உன்னை காண வந்திருக்கிறேன் என்றால் இதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. தங்க பிள்ளைக்கு இனிமேல் அனைத்தும் தங்கமாகவும் வைரமாகவும் சேரட்டும். எப்பொழுதும் என்னை நம்பியே வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்னுடைய அழகான கண்மணிகளுக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருக்கிறேன். எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்கிறேன் என்பதை கூடிய சீக்கிரமாக நான் நிரூபித்து காட்டுகிறேன். மனவழியில் அதிகமாக இருக்கிறாய். மனவழிகள் அனைத்தையும் சரி செய்து உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக நான் செய்வேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போலவே நீ வாழ்வாய். எல்லாவற்றுக்கும் தயாராகிவிடு. கஷ்டத்திற்கெல்லாம்
தயாராக இருந்தாயல்லவா? எதுவாக இருந்தாலும் கொடுங்கள், நான் நிச்சயமாக ஜெயித்து வருவேன் என்று என்னிடமே சவால் விட்டாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ பேரின்பத்தை அடையும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் உனக்கு கிடைத்திடும். எப்பேறுபட்ட துன்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக நான் அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து உன்னை வெளியில் கொண்டு வருவேன். சொல்ல முடியாத பிரச்சனைகள், சொல்ல முடியாத வழிகள் எல்லாமே இன்றோடு முடியும். இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு காலகட்டமும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவும் மிகப்பெரிய ஒரு அற்புதமாகவும் உனக்கு இருக்கும். இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் ஓயும். நிச்சயமாக பணத்தாலோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்தாலோ இனிமேல் உனக்கு பிரச்சனைகள் வராது. நீயாக இரு. யாருக்காகவும் எப்பொழுதும் பயந்து தடுமாறி தேவையே இல்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட்டு நிற்காதே. காலம் முழுவதும் நான் இருப்பேன். சதா சர்வ காலமும் உனக்கு நிச்சயமாக செல்வத்தை அள்ளி கொடுக்க லக்ஷ்மி தேவியும் உனக்கு அனைத்து விதத்திலும் உனக்கு துணையாக இருக்க இந்த சாயும் எப்பொழுதும் நிலையாக இருப்போம். ஒரு காலமும் உங்களை விட்டு நிச்சயமாக எந்த ஒரு இடத்திலும் நகர்ந்து செல்ல மாட்டோம். காலம் முழுவதும் உங்களுக்கு துணை உண்டு. எதிர்பார்த்து எல்லா விஷயத்திலையும் ஏமாந்து போய் நின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகாமல் நான் பார்த்து கொள்வேன். ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், ஆனால் நிச்சயமாக அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஆயுள் முழுவதும் வாழ்க்கையில் எதுவாக இருப்பினும் அதை நான் சரி செய்வேன். அது நல்லதாக இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான நல்லதை கொடுப்பேன். அது கெட்டதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் எடுத்து உனக்கு நல்ல வழி காட்டுவேன். யாரை பார்த்தோம் எப்பொழுதும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தந்து காலம் முழுவதும் இந்த சாய் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு கணமும் உணர வைப்பேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எல்லா இடத்திலும் உனக்கு துணை உண்டு, பாதுகாப்பு உண்டு. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்யலாம். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் என்னுடைய கையாலேயே துவங்கி வைத்து வாழ வைப்பேன். அமோகமான எதிர்காலத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஒவ்வொரு கட்டமும் முன்னுக்கு வந்து கொண்டு வாழ்ந்து கொண்டேதான் இருப்பாய். எதையும் எதிர்பார்க்கவில்லை. நீ என்னிடமிருந்து சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாய். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு கிடைத்திடும். எதிர்பார்த்த பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உனக்கு கிடைத்திடும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ ஆசீர்வாதம் செய்யப்பட்ட குழந்தை. நீ இந்த சாய்க்கு தெரியும் உன்னை வாழ வைப்பது. நிச்சயமாக இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான நாளாக இருக்கும். பல சந்தோஷங்களும் பல சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைத்திட இந்த சாய் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். நம்புங்கள். நல்லது நடக்கட்டும். எதுவாக இருப்பினும் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.